குழந்தைகளுக்கு குறைந்த கல்வி அழுத்தம் கொடுத்தால் அவர்கள் இன்னும் புத்திசாலிகளாக வளர முடியுமா? பின்லாந்து இதற்கு ஒரு சுவாரஸ்யமான பதிலை வழங்குகிறது. அங்கு பள்ளி நேரம் பெரும்பாலும் மதியம் 2 மணிக்குள் முடிந்து விடுகிறது. மேலும் மாணவர்களுக்கு தினசரி சராசரியாக 30 நிமிடங்கள் மட்டுமே வீட்டுப்பாடம் வழங்கப்படுகிறது. இருந்தாலும் உலகளாவிய கல்வி மதிப்பீடுகளில் பின்லாந்து மாணவர்கள் தொடர்ந்து முன்னணி இடங்களில் உள்ளனர். 2025 அறிக்கையின்படி பின்லாந்து பெரியவர்கள் உலகின் மிக உயர்ந்த வாசிப்பு மற்றும் கணித திறன்களை கொண்டவர்களில் ஒருவராக உள்ளனர். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், பல நாடுகளில் இந்த மதிப்பெண்கள் குறைந்து கொண்டிருக்கும் போது பின்லாந்தில் அவை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. பின்லாந்தின் பள்ளிகளுக்கிடையே கல்வித்திறன் வேறுபாடு 10%க்கும் குறைவாகவே உள்ளது. அதாவது ஒரு குழந்தை எந்த பகுதியில் பிறந்தது என்பது அதன் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில்லை. பெரும்பாலான கல்வி அமைப்புகள் இன்னும் ஏற்க தயங்கும் ஒரு உண்மையை பின்லாந்து ஏற்கனவே புரிந்து கொண்டுள்ளது. அதாவது ஓய்வு நேரம் என்பது வீணான நேரம் அல்ல. 2018 ஆய்வின்படி பின்லாந்தின் 15 வயது மாணவர்கள் உலகின் மிக உயர்ந்த வாழ்க்கை திருப்தியையும் அதே நேரத்தில் சிறந்த வாசிப்பு திறனையும் கொண்டிருந்தனர். இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் உயர்ந்த நிலையில் இருந்த நாடுதான் பின்லாந்து. இதற்கான காரணங்களாக உயர்தர ஆசிரியர்கள், சமமான வளங்கள் மற்றும் குழந்தை பருவத்தை பாதுகாக்கும் கல்வி தத்துவம் ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. குழந்தைகளை வெறும் உற்பத்தி இயந்திரங்களாக பார்க்காமல் மனிதர்களாக மதித்து வளர்க்கும் போதுதான் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அவர்கள் உண்மையாக கற்றுக்கொள்கிறார்கள். பின்லாந்து குழந்தைகள் குறைவாக படிக்கிறார்கள், அதிகமாக ஓய்வெடுக்கிறார்கள், ஆனால் உலகை மீண்டும் மீண்டும் வென்று காட்டுகிறார்கள்.